நீச்சல் அடித்து விளையாடிய தாமிரபரணி இன்னைக்கு பயன்படுத்த முடியாத குப்பையாக மாறிவிட்டது. 70 விழுக்காட்டு தாமிரபரணி செத்து போய்விட்டது. தாமிரபரணி குறித்து தமிழ்நாட்டிலே பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் அவங்க ஆத்து மண்ணு தான் தெரியும். ஒரு முறை அண்ணன் சீமானோட கார்ல பயணம் பண்ணி பாரு. மற்ற தலைவர் டேய் அக்கௌண்ட்ல எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு, நம்ம வேட்பாளர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு, அங்கிருந்து பணம் வந்துருச்சான்னு கேட்பான். உலகத்திலே ஒரு தலைவன் தான், டேய் இந்த மலையறுத்து தின்ட்டாங்கடா, இந்த மணவெளி விட்டாங்களா, அடியை போட்டு இந்த மரத்தை வெட்டி விட்டாங்க பாரு அண்ணா, நான் ஏதோ நான் வெட்ட மாதிரி என்னை போட்டு அடிப்பாரு. மலைகளை பற்றி, இயற்கையை பற்றி, அடுத்த தலைமுறையை பற்றி, அழிந்து கொண்டிருக்க தமிழை பற்றி கவலைப்படுகிற தலைவனை விட்டுவிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டுக்க போட போறீங்க? விஜயகாந்த் இறந்த போது எல்லாரும் சொன்னாங்க நல்லவரை விட்டுட்டோம், நல்லவரை விட்டுட்டோம், நல்லவரை விட்டுட்டோம். ஒரு நல்லவரை விட்டு விட்டீர்கள், இருக்கிற ஒரு நல்லவனையும் விட்டு விடாதீர்கள். அந்த நல்லவன் தான் உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற, உங்களுக்காக 13 ஆண்டு காலம் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்த அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை